இன்னைக்கு நம்ம பார்க்குற ரெசிபி என்னன்னா சிக்கன் மிளகு சுக்கா. அதாவது சுக்கா வந்து நம்ம நிறைய விதமாக சாப்பிட்ருப்போம்ல. இன்னைக்கு சுக்கா ரொம்ப ஈஸியான ஸ்டைலில் காரசாரமாக பண்ண போகிறோம். ஆனால் நீங்கள் ரெகுலராக பண்ணுற பேட்டர்னில் இங்கே 4-5 பொருளை வச்சு ஈஸியாக பண்ண போகிறோம். முக்கியமாக வந்து இந்த ரெசிபிக்கு பார்த்தீங்கன்னா மிளகு, சோம்பு, சீரகம், நெய், இந்த 4 பொருள் தான் முக்கியமான பொருள். ஸோ இது எப்படி பண்ணுறது பார்க்கலாம். அதே டைமில் இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்களை பார்த்துருங்க. கோழி மிளகு சுக்கா தேவையான பொருட்கள்: சிக்கன் 1/4 கிலோ, மிளகு 1 டேபிள் ஸ்பூன், சீரகம் 1/2 டீஸ்பூன், சோம்பு 1/4 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன், கருவேப்பிலை தாளிப்புக்கு தேவையான அளவு, கொத்தமல்லி சிறிதளவு, உப்பு தேவையான அளவு, மஞ்சள் தூள் சிறிதளவு, நெய் 1 டேபிள் ஸ்பூன். இப்போ இந்த ரெசிபி தேவையான பொருட்கள் பார்த்துருப்பீங்க. ஃபஸ்ட் எடுத்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, இங்கே கொஞ்சம் நெய் யூஸ் பண்ணிக்கிறேன். நம்ம ரெகுலராக வந்து சமைக்கும் போது வந்து நல்லெண்ணெய், கடலெண்ணெய் இல்லை ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஆனால் இப்போ நான் வந்து நெய் மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன். நெய் யூஸ் பண்ணுறதுக்கு 2 காரணம் இருக்குது. ஒன்று, நல்லா டேஸ்ட் எடுத்து கொடுக்கும். அதே டைமில் வந்து நெய் நம்ம வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நம்ம டெய்லியும் எடுக்கும் போது நமக்கு என்னென்னா குட் ஃபேட் வந்து இம்ப்ரூவ் ஆகும். அதனால் வந்து ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 1-2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறது நல்லது. சரிங்களா? இப்போ அதனால் இந்த சிக்கன் வந்து சமைக்கிறதுக்கு நெய் யூஸ் பண்ணுறேன். இன்னொன்று, சிக்கன் வந்து ஹை ப்ரோட்டீன். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா இதில் நெய்யும் போட்டு சமைக்கிறோம். இதுக்கப்புறம் இந்த இடத்துல பாருங்கள், இந்த 3 ஸ்பைசஸ் இங்கே வச்சுருக்கேன் பார்த்தீங்களா. இந்த மிளகு, சீரகம், சோம்பு. மிளகோட அளவு அதிகமாக இருக்கணும், அதுக்கு கீழே சீரகம், அதுக்கு கீழே சோம்பு. இந்த 3த்தையும் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த மாதிரி மிக்சியில் அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், அரைக்கும் போது பார்த்தீங்கன்னா குறைக்கிற பக்கம், அந்த அரைக்கிற பக்கம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 90% அளவுக்கு அரைச்சா தான் அந்த பக்கம் நல்லாயிருக்கும். ரொம்ப நைஸாக அரைச்சாலும் நல்லா இருக்காது, பவுடர் மாதிரி ஓடி போயிடும். அதே டைமில் ஒரு 50% அரைச்சாலும் நல்லா இருக்காது. பல்ல படும்போது அந்த மிளகும் சீரகமும் சோம்பும் வந்து பல்ல போடும்போது கடிக்கும் போது நல்லா இருக்காது. அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு 90% அளவுக்கு அரைக்கணும்னு சொல்லி சொல்கிறேன். இப்போது ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்களா. இதுதான் பக்குவம். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, எடுத்த உடனே வந்து நம்ம டேரெக்டாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறோம். நார்மலாக நீங்கள் வீட்டில் சமைக்கும் போது என்ன பண்ணுவீங்கன்னா, பெரும்பாலும் வந்து தாளி போடுவீங்க. பட்டை, லவங்கம், ஏலக்காய், சோம்பு அது மாதிரி போடுவீங்கள்ல. அதெல்லாம் இன்றைக்கி இல்லை. டேரெக்டாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறேன். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் வந்து பூண்டோட அளவு அதிகமாக போட்டிருப்பேன். பூண்டோட அளவு பார்த்தீங்கன்னா 7 மடங்கு பூண்டு போட்டினா 3 மடங்கு இஞ்சி போட்டிருப்பேன். இஞ்சியோட அளவு கம்மியாக இருந்தால் தான் இந்த ரெசிபிக்கு நல்லாயிருக்கும், பூண்டு தூக்கலாக இருக்கணும். ஸோ அதனால் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் இதில் போடுறேன். போட்ட பிறகு அந்த நெய்யிலே லைட்டாக வறுக்கலாம். வறுக்கும்போது பார்த்தீங்கன்னா அது நல்லா வாசம் கொடுக்கும். இதுக்கப்புறம் இந்த பச்சை கருவேப்பிலை கொஞ்சம், அந்த பூண்டு அதிகமாக இருக்கும்போது நீங்கள் வீட்டில் சமைக்கும் போது பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டு கிச்சன்லாம் க்ளோஸ் ஆகிருந்துச்சுங்க, கண் எரிச்சல் வரும். ஏன்னா அந்த பூண்டு எனக்கே இப்போ தெரியுது, நல்லா கண் எரிச்சல் வருது. ஐயா கேட்டிங்கன்னா அந்த கண் எரிச்சல் இருந்ததுன்னா கண்ணில் தண்ணி வர மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் தள்ளி இருந்து நல்லா வதக்குங்க. எனக்கு கிடைச்ச அனுபவம் உங்களுக்கு கிடைக்கக்கூடாது, அதனால சொல்கிறேன் நான். இப்போ இந்த இஞ்சி பூண்டும் போட்ட பிறகு நான் என்ன பண்ணுறேன், இங்கே வச்சுருக்கேன் சிக்கன். அந்த சிக்கன் வந்து வித் போனோட போடுறேன். போன்லெஸ் யூஸ் பண்ண மாட்டேன். போனோட போட்டால் தான் நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். பர்டிகுலராக வந்து பிரெஸ்ட் பகுதி நான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வீட்டில் பண்ணும்போது என்னென்னா தொடப்பகுதி, இந்த கால் பகுதி இருக்குல்ல, இந்த தொடப்பகுதி நீங்கள் யூஸ் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு ஜூஸியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், அதுக்கு பிறகு உப்பு தேவையான அளவுக்கு, இதெல்லாம் போட்ட பிறகு இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட இதை நல்லா வதக்க ஆரம்பிங்க. இது ரொம்ப ஈஸி, சமைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் சமைக்க வேண்டியதில்லை. நம்ம சமையலை வந்து எப்படி வேணாலும் சமைக்கலாம். ஆனால் அந்த சமையல் வந்து இந்த பொருளோட மேட்ச் ஆகுமா, இது போட்டால் எப்படி இருக்கும், இதை போட்டால் அவுட்புட் எப்படி வரும், இந்த மாதிரி விஷயங்களை புரிஞ்சுட்டு நம்ம வீட்டில் சமைக்கும் போது அந்த சமையல் நல்லா வரும். இதை பற்றி, அதாவது யூஸ் பண்ணுற அந்த பொருளை பற்றி நமக்கு நாலேஜே இல்லாமல் சமைச்சாதான் ப்ராப்ளம், அந்த சமையல் நல்லா வராது. இதுதான் விஷயம். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல இந்த சிக்கன்லாம் போட்டிருக்கேன்ல, இதோட வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா கொஞ்சம் தண்ணி யூஸ் பண்ணுறேன். அவ்வளோதான். இப்போ நம்ம எந்த ஸ்பைசஸ் போடுற எதுவும் போட போதில்லை. வெறும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு, மஞ்சத்தூள், கருவேப்பிலை, வேணா கொஞ்சோண்டு கொத்தமல்லி போடுறேன். சரிங்களா? இதெல்லாம் போட்ட பிறகு இந்த சிக்கன் நல்லா வேகட்டும். இந்த சிக்கன் வெந்த பிறகு தான் நம்ம அடுத்த ஸ்டேஜ் பார்க்க போகிறோம். இந்த சிக்கனை வந்து முழுமையாக ஒரு 90% அளவுக்கு, 90 to 90% வந்துருக்கணும். கடைசியாக தான் இந்த பொடி போட போகிறோம். ஏன் இந்த பொடி நான் இப்போ யூஸ் பண்ணல கேட்டிங்கன்னா, அந்த பொடி நம்ம இப்போ போட்டால் நம்ம அந்த சிக்கன் வேகும் போது ரொம்ப நாள் குக் பண்ணும்போது ட்ரை ஆகும். அப்படி ட்ரை ஆகும் போது, ஓவர் குக் ஆகும்போது கசப்பு தன்மை வரும். கசப்பு தன்மை வந்தால்
வேஸ்ட்டு பொருள் சாப்பிடும்போது என்னை திட்டுவீங்க. அதனால தான் வந்து தெளிவாக விளக்கமாக சொல்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். வேகட்டும். அதுக்கப்புறம் ஃபைனல் ஸ்டேஜ் காமிக்கிறேன். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விட்டோம். இப்போ வெந்திருக்கும் நினைக்கிறேன். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அந்த தண்ணி தேவைப்பட்டனா திருப்பி அப்பப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். அந்த சிக்கன் நல்லா வெந்து அப்படியே உடையிற பக்குவத்துக்கு வந்திருக்கு. இங்கே கட் பண்ணால் தெரியும். அந்த கேக் கட் பண்ணுற மாதிரியே இருக்கும். ஸோ அந்த பக்கத்தில் கட் பண்ணியாச்சு. இது ஃபுல்லாக ட்ரை ஆக வேண்டாம். கொஞ்சம் லைட்டாக தண்ணி இருந்தால் தான் நம்ம போடுற அந்த மசாலா போட்டு பெரட்டுறதுக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப ட்ரை ஆன பிறகு மசாலா போட்டிங்கன்னா சரியாக ஒட்டாகாது. அது பக்குவம் நல்லா கிடைக்காது. அதனால கொஞ்சம் லைட்டாக தண்ணியாக இருந்தால் உங்களுக்கு மசாலா போடும்போது கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த மசாலாவை இப்படி போட்டுக்கலாம். இப்படி தூக்கலாக நான் போடுறேன். இதில் வேறு எதுவும் போடல. இதுக்கப்புறம் திருப்பி கொஞ்சோண்டு கொத்தமல்லி, ஒரு ட்ராப் நெய், சும்மா லைட்டாக, ரொம்ப அதிகமாக வேண்டாம். இதுக்கப்புறம் அப்படி போட்ட நெய் அதிகமாகிடும். ஸோ அதெல்லாம் நம்ம என்ன பண்ணுறேன்னா, இப்போ இதெல்லாம் போட்ட பிறகு அடுப்போட ஃப்ளேமு ஹை ஃப்ளேம் வச்சு இதை பேனில் டாஸ் பண்ணுறேன். சிம்பிள், ஈஸி. மெனக்கெட்டு வெங்காயம் தக்காளிலாம் கட் பண்ணி இல்லை மசாலா அரைச்சி அப்படிலாம் பண்ணுறதுலாம் இல்லை. இந்த பக்கத்தில் ட்ரை பண்ணி பாருங்கள். சுடு சுட சாப்பிட்டு பாருங்கள். ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும். இது நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் எடுத்து போகிறீங்கன்னா தயிர் சாதத்துக்கு, ரசத்துக்கு, கேள்விப்பட்ட சாம்பாருக்குலாம் வந்து பிரமாதமான ஒரு ரெசிபி. அப்படி இல்லையா பருப்பு சோறுக்கெல்லாம் வந்து நீங்கள் கடிச்சு சாப்பிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும். மிஸ் பண்ணாதீங்க. ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறேன்னா, இங்கே இதை அப்படியே எடுத்து இதை அப்படியே ப்ளேஸ் பண்ணுறேன். இதில் முக்கியமான ஒரு விஷயம் நான் சொல்கிறது என்னன்னா, இந்த மிளகு, சீரகம், சோம்பு கடைசியாக போட்டு ரொம்ப நேரம் ட்ரை ஆக்காதீங்க. ஏன்னா நேரம் ஆக ஆக அது திருப்பி ட்ரை ஆகும். அப்படி நீங்கள் ஸ்டார்டிங் ரொம்ப ட்ரை ஆகிட்டுனா அப்புறம் சுக்காவாக மாட்டோம். ரொம்ப சுக்காவாக மாறிச்சுன்னா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. அது கொஞ்சம் லைட்டாக ஜூஸியாக இருந்தால் நல்லாயிருக்கும். சரிங்களா? அதனால் ரெடியான சிக்கனை எடுத்து ப்ளேஸ் பண்ணுறேன். பேச்சுலர்ஸுக்கெல்லாம் இந்த மாதிரி ரெசிபி வந்து நான் அடி தூள் கலப்பலாம். அவ்வளோதான். சிம்பிள், ஈஸி, ஒரு ஃபேன்டாஸ்டிக்கான ஒரு சிக்கன் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. கண்ணை மூடி யாருன்னா சமைக்கலாம். ஈஸியான ஒரு பக்குவத்தில் கொடுத்துருக்கேன். அது பார்க்கும்போது அந்த காரத்தன்மை இருக்கும். இதில் மெனக்கடல் அதிகமாக இருக்காது. அந்த டேஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும். ஃபேன்டாஸ்டிக்காக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் கொடுங்க. இதே மாதிரி நான் இன்னொரு நாள் இன்னொரு புது ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye, take care. Thank you so much.